கர்த்தர் ரட்சிப்பாருன்னு நம்ம காத்திருந்தது போதும். இனிமேல் நம்மளால் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. இனிமேல் கர்த்தர் ரட்சிப்பாரா நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ராஜா கடைசியாக ஒரு முடிவுக்கு என்ன வந்துட்டான், கர்த்தர் கையால் இனிமேல் நமக்கு ரட்சிப்பு கிடையாது, கர்த்தருக்காக காத்திருக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்றது போல் ஒரு முடிவுக்கு வந்துட்டான். பாருங்கள், நாம் கூட பல காலம் ஏதோ ஒரு சில காரியத்துக்காக காத்திருந்திருப்போம். இப்போ நடந்துரும், இன்னைக்கு நடந்துரும், நாளைக்கு நடந்துரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப காலமாக ஒரு காரியத்துக்காக கர்த்தர் சொல்லியிருப்பார் இது நடக்கும்னு, கர்த்தர் ரட்சிப்பார், கர்த்தருக்காக காத்திருப்போம். ஆனால் ரொம்ப காலம் காத்திருந்து என்ன ஆகுது, நம்ம சோர்ந்து போகிறோம். போடா, இவ்வளோ நாள் ஒன்றும் நடக்கலை, இனிமேலாம் இது நடந்துட போகுது, கர்த்தருக்கு காத்திருந்தது போதும், நம்ம எதனா ஒரு ஸ்டெப் எடுப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த மாதிரி உங்களுடைய காத்திருப்பில் சோர்வு கண்டீங்கன்னா நிச்சயமாக சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் செய்வார் என்று விசுவாசித்து